கிடைக்கல. இருக்கு சந்தோஷம் இல்லையோ? காசு மட்டும் தான் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்கல. அதனால இங்க நாங்க ஸ்டார்ட் பண்ணி நாங்க தேனி மாவட்டம் பெரியவரத்துல இருந்து வரோம். 50 குட்டிகள் வாங்கியிருக்கோம். ஆமா, ஜோடி 25 ஜோடி. ஆமா, எல்லாம் மயிலம்பாடி கிடக்கு, மயிலம்பாடி குட்டி கிடக்கு. இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள்னு சொல்லி வாங்கிருக்கீங்க? இதெல்லாம் 2.5 மாச குட்டிகள். என்ன மொத்தமா இவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்களா? எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா? பக்ரீத் சேல்ஸ் பிளான் பண்ணி வாங்கிருக்கோம். இந்த பக்ரீத் அடுத்த பக்ரீத் கம்மிங் பக்ரீத் அதுக்கு இது சேல்ஸ் ஆயிருமா? செட் ஆயிருமா? ஏத்திடலாம் வெயிட் ஏத்திடலாம். சரி சரி சரி. எத்தனை வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பக்ரீத்தை கனெக்ட் பண்ணி? இது 2 வருஷமா வளர்த்துட்டு இருக்கோம். 2 வருஷமா. எங்க ஃபார்ம் தேனி மாவட்டம் பெரியவரத்துல எஸ்கே ஃபார்ம். எங்க ஃபார்ம் எஸ்கே ஃபார்ம். எவ்வளவு வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க? 2 வருஷமா ஸ்டார்ட் பண்ணி. என்ன புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? என்ன காரணம்? இல்ல, ரொம்ப நாள் ஆசை இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி சரி, ஃபாரின்ல ஜாப் முடிஞ்சது. சரி, வந்தோடனே லேண்ட் எல்லாம் வாங்கி சொந்தமா நம்ம இடத்துல ஃபார்ம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி நல்லபடியா போயிடுச்சு. ஏன் ஃபாரின்ல நல்ல சம்பளம் இருக்குமா? அதை விட்டு ஏன் உள்ள வந்துட்டீங்க? இதுலதான் சந்தோஷமா இருக்கு. அங்க சந்தோஷம் கிடைக்கல. காசு இருக்கு, சந்தோஷம் இல்லையோ? காசு மட்டும் தான் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்கல. அதனால இங்க நாங்க ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு. நிறைய தொழில் இருக்கு, ஏன் இதை சூஸ் பண்ணீங்க? குழந்தையில இருந்தே நம்மளுக்கு இது ஆசை, ஃபார்மிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால வேற எந்த தொழிலையும் மைண்ட் போல. சரி, முழு மூச்சா இதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு. லாபம் எடுத்துடலாம் நினைக்கீங்களா? எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கோம். இன்னும் போக போக நல்லா தான் பண்ணுவோம் இன்னும். சரி, இப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்கு முன்னேற்பாடா நீங்க என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க? ஃபாரின்ல இருந்து விட்டுட்டு வந்துட்டீங்க. முன்னேற்பாடா அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செஞ்சு நம்ம செய்ய முடியாது? தொழில் ஆரம்பிக்கிற புதுசுல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த வருமானத்தை நம்பி நம்ம குடும்பம் நடத்த முடியாது. குடும்பத்துக்கு உண்டான வருமானத்தை முதல்ல ரெடி பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு எந்த பலனும் எதிர்பார்க்காம உழைச்சோம்னா இதுல ஓரளவுக்கு நல்ல லாபம். அந்த பாயிண்ட் தான் கேக்குறேன். இதுல என்ன லாபம் எடுக்கலாம் அப்படின்னு வரீங்க? இப்போ எடுத்திருக்கோம், நாங்க 3 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்கோம். சரி, குட்டிகள் மட்டுமே 3 லட்சத்துக்கு எடுத்து 3 லட்சத்துக்கு எடுத்திருக்கோம். சரி, எங்க சேல் வந்து பாத்தீங்கன்னா எங்க சேல் செலவு போக பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்து 2 லட்சம் ரூபாய்க்குள்ள எதிர்பார்க்கிறோம். அது அன்னைக்கு பக்ரீத் மார்க்கெட்டை பொறுத்து சந்தை தான் நிர்ணயம் செய்யும். தீவன செலவெல்லாம் குறைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணிருக்கீங்களா? தீவனம் எங்கள்கிட்ட ஒரு 6 ஏக்கர்ல மேய்ச்சல் நிலம் இருக்கு. சரி, அது இல்லாம சொந்த நிலத்திலே கடலை கொடி இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அகத்தியெல்லாம் பசுந்தீவனம் நம்ம சொந்தமா ரெடி பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, அடர் தீவனம் மட்டும் இப்போதைக்கு வெளியில வாங்கிக்கிட்டு இருக்கோம்.